சார், இப்போ நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லைன்னா அதை ஓவர் கம் பண்றது எப்படி சொல்லுங்க கொஞ்சம். அதை எப்படி சமாளிக்கிறதுங்க? இல்ல, உங்க மனசுக்கு பிடிச்சவங்க நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஏமா இருக்கணும்? முதல்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஏன் இருக்கணும்ன்றீங்க? நீங்களா வாழ கத்துக்கங்க, அவங்களா வாழ கத்துக்கிறட்டும். ரெண்டு பேரோட கலாச்சாரங்கள், ரெண்டு பேரோட பிணைப்புகள் ஒரு பாதையை நோக்கி எப்ப வருதோ அதுதான் ஆத்ம வசீகரணம்ன்றது. தெய்வ வசீகரணம், தேவ வசீகரணம், பூத வசீகரணம், சரீர வசீகரணம் அப்படின்ற 5 வகையான வசீகரணங்களை தெய்வம் இயற்கையாகவே நமக்குள்ள ஒரு வகையான ஒரு பிணைப்போட நமக்கு கொடுக்கும் போல, அந்த வசீகரணம் நம்ம பக்கத்துல இல்ல, ஆக்டிவா வேலை செய்யல அப்படின்றா அந்த ஃபார்முலா நமக்கு செட் ஆகலன்னு தான் அர்த்தம். ஏன் தேவையில்லாம போட்டுட்டு திரும்பி அதை மண்டைக்குள்ள ஏத்திட்டு அது ஒரு பிரச்சனை. நாட்டு நடப்புல உலகத்துல எத்தனையோ வகையான பிரச்சனைகளை தூக்கி சமந்துகிட்டு இருக்கோம் போல, நாம பழகுன ஆளு, நம்மள்கிட்ட பழகுன ஆளு நம்மள மாதிரியா நாம எதிர்பார்க்கிற மாதிரியா இல்லை அப்படின்னா இதெல்லாம் பைத்தியக்காரமான கேள்வி. அப்படி ஒருவேளை அவங்க இல்லாம போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பான முறையில நீங்க பண்ண சேட்டைகள்னாலதான், உங்களோட பிரச்சனைகள்னாலதான், உங்களாலதான் அந்த தவறுகள் நடந்திருக்கலாம் முடியா, உங்களால மட்டும்தான் அந்த தவறுகள் திசை திரும்பிக்கலாம் முடியா, உங்களால மட்டும்தான் அந்த ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கணுமே தவிர நாம எதிராளியா நாம யாரையுமே குறை சொல்லவே முடியாது. ஏன்னா நடக்கிறது எல்லாமே நம்மால் மட்டும்தான், நமக்காக மட்டும்தான் அப்படின்றதுதான் பொதுவா இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாடம். நமக்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்காது. காரணம் என்னன்னா, நமக்கு தெரியாம நடக்கிறதுனா என்ன, புரிந்து கொள்ள முடியாத விஷயம்னா ஆக்சிடென்ட். அப்ப இதுதான் நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. இந்த மாதிரியா போய் ஒருத்தனை வண்டியை மோத விடுறதுக்காக வேகமா ஒருத்தனை வண்டியை கொடுத்து அனுப்பி விடுறான். அந்த டிரைவர் என்ன பண்ணுவான், பக்கத்துல போய் மோதுறதுக்கு முன்னாடி கடைசியா சடனா ஒரு பிரேக்கை போட்டு வண்டியை மோத விடாம பாடுவான். அவன் தான் ஒரு ஒரிஜினலான ஒரு டிரைவருக்கு சமம். அதே மாதிரிதான் நாம வாழ்ற வாழ்க்கையில நாம போற பாதையில எப்படி போகணும்ன்றத நாம தீர்மானிக்கணும். அவங்கெல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம்ன்றதை நாம தீர்மானிக்க முடியாது இல்லையா? அவங்களுக்கு ஏத்தபடி முடிஞ்சா நம்மளை மாத்தி பாருங்க, இல்லை அப்படின்னு அதை விட்டு வெளியில போய் அடுத்த கலாச்சாரத்துக்கு போயிடணும். அதை கடந்துட்டு நம்ம கூட வாழ்ந்தவங்க, நம்ம கூட பழகினவங்க நம்மள மாதிரியா இல்லையே, நமக்காக மாறலையே, நமக்காக நம்மளோட பாதைகளை வரலையே அப்படின்ட்டு வர்றதுக்கான கொடுப்பினை ஒருவேளை அவங்களுக்கு இல்லாம போயிருக்கலாம், இல்ல அவங்களோட யாத்திரை பண்றதுக்கான கொடுப்பினை நமக்கு இல்லாம இருக்கலாம் இல்லையா? அதனால அதை ஒரு குற்றமா கொண்டு நம்மளோட இந்த கலாச்சாரத்தோட பிணைப்புகளை கொண்டு தேவையில்லாத ஒரு நிலைப்பாடுகளை உருவாக்கி அது ஒரு பிரச்சனையா கொண்டு வந்தா என்ன பிரயோஜனம்? அதுதான் நம்மளோட சராசரியா நாம வாழ்ற வாழ்க்கைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன ஃபார்முலா தான் மிகப்பெரிய அளவுல அது ஒரு நிகழ்வை நமக்கு அது வெளிக்காட்டும்.